கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட அருமை உடன் விசுவாசிகளை, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன், ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிப்பதற்கென்று இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் அட்டவணைப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. ஒருமுறை இந்த வேத பகுதியை வாசித்துக் கொள்வது தொடர்ந்து இந்த அருள் உரையை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அன்பானவர்களே, திருமறையின் அடிப்படையில் மனிதர்களையே நாம் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று பொல்லாதவர்கள், இன்னொன்று நீதிமான்கள். பொல்லாதவர்கள் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள், கடவுளின் மீது விசுவாசம் இல்லாதவர்கள், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற தான் தோன்றித்தனமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். நீதிமான்கள் என்கிறவர்கள் கடவுளில் விசுவாசம் வைக்கிறவர்கள், கடவுளுடைய வார்த்தையின்படி தங்கள் வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ளுகிறவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நம்பி வாழ்கிறவர்கள். இந்த பொல்லாதவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன நேரிடும் என்பதை சங்கீதம் 68 முதல் 2 வசனங்களில் சங்கீதக்காரன் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அங்கே 4 வார்த்தைகளை அவர் முக்கியமாக சொல்லுகிறார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள், ஓடி போவார்கள், பறக்கடிப்பீர், அழிவார்கள். இந்த 4 வார்த்தைகளில் பொல்லாதவருடைய வாழ்க்கையின் முடிவு எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படியானால் நீதிமான்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை நமக்கு விளக்கி சொல்லுகிற பகுதிதான் இந்த நாளுக்குரிய தியான பகுதி. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இருந்து தொடர்ச்சியாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சீடர்களோடு உரையாடி கொண்டிருக்கிற பகுதி. குறிப்பாக தான் இல்லாத காலத்தில் அவர்கள் தைரியமாக திருப்பணி ஆற்றுவதற்கும், மக்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும், களப்பணி ஆற்றுவதற்கும் அவர்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த 17வது அதிகாரத்தில் ஜெபிக்க தொடங்குகிறார். இயேசுவின் ஜெபம் என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் திருமறை முழுக்க இயேசு தனக்காக ஏறெடுத்த ஜெபங்கள் என்பது மிக குறைவு. அவர் பிறருக்காக ஏறெடுத்த ஜெபங்கள் தான் அநேகம். தன் திருப்பணி முழுக்க அவர் ஜெபத்திற்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறார். ஆனால் அந்த ஜெபங்கள் அனைத்துமே பிறருக்காக ஏறெடுத்த ஜெபங்கள். இங்கேயும் அவர் தனக்காக ஜெபிக்கவில்லை, தன்னுடைய சீடர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தில் தன்னுடைய சீடர்களை பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அவர் குறிப்பிட்டு சொல்லுகிற விஷயங்களில் 2 விஷயங்கள் முக்கியமானது. ஒன்று, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு. அதாவது இந்த சீடர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். ஏன் அவர்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால், அவருடைய வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அவரை கடவுளாக, துன்பங்களை நீக்குகிறவராக, வியாதிகளை குணமாக்குகிறவராக, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராக, மகானாக, மக்களுக்கான நல்ல வாழ்க்கை நெறிமுறைகளை உபதேசித்த குருவாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் விரும்புவது அவரை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இவைகளை தாண்டி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருப்பதை தான் இயேசு விரும்புகிறார். அவரை வழிபடுகிற கிறிஸ்தவர்களாக அல்ல, அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்புகிறார். அதுதான் அவர் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார், இந்த சீடர்கள் என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? அவர் வார்த்தையின்படி வாழ முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையின் பாதையில் போக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நமது திட்டங்கள், நமது சிந்தனைகள், நமது அறிவு,
மனித ஆலோசனைகள், உலகத்தின் போக்கில் போகிற பாதைகள் என நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தின் சிந்தனைகளில் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அவருடைய வார்த்தையில் கட்டமைத்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் கடவுளத்தில் அன்பு கூறு, உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் அயலானிடத்தில் அன்பு கூறு என்று. இந்த வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது சுயநலத்தில் சிக்கி இருக்கிறோமா? சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை வெறுத்தவர்கள், தன் குடும்பத்தை விட்டவர்கள், தன் சுய தேவைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றி வந்தவர்கள். அவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். யார் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு பின்னால் பயணிக்கிறார்களோ அவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பார்சல் நின்று கொண்டு உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அவர் சீடர்களை பற்றி சொல்வது, அதே வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். அதாவது என்னை விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தை நம்பவில்லை, தங்கள் அறிவை நம்பவில்லை, செல்வத்தை, செல்வாக்கை, பதவிகளை நம்பவில்லை, இயேசுவை நம்பினார்கள். இன்றைக்கு அப்பழுக்கு இல்லாமல் இயேசுவை மட்டும் நம்புகிற நம்பிக்கை உண்டா? அறிவை நம்புகிறோம், திறமைகளை நம்புகிறோம், உலகத்தை நம்புகிறோம், செல்வத்தை நம்புகிறோம், செல்வாக்கை நம்புகிறோம், பதவிகளை நம்புகிறோம், இந்த உலகத்தின் மிகப்பெரிய மனிதர்களை நம்புகிறோம். இயேசுவை நம்புகிறோமா? இயேசு மட்டும்தான் நம்முடைய நம்பிக்கையா? இயேசு மட்டும்தான் என் வாழ்க்கைக்கான ஆதாரம் என்கிற நம்பிக்கை உண்டா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்ன ஆபிரகாமின் விசுவாசம். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்ன தொழுநோயாளியின் விசுவாசம். அவர் வஸ்திரத்தை மாத்திரம் தொட்டால் போதும் நான் குணமாவேன் என்று ஓடி வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்ட அந்த பெண்ணின் விசுவாசம் நம்மிடத்தில் உண்டா? அந்த விசுவாசம் இருக்கிறவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். இந்த இரண்டை தான் சீடர்களின் தகுதியாக சொல்லுகிறார். என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், என்னை மட்டும் நம்புகிறவர்கள். உண்மைதான், சீடர்கள் வேறு யாரையும் இந்த உலகத்தில் நம்பவில்லை. இயேசுவை நம்பி வந்தவர்கள், இயேசுக்காக தன் குடும்பத்தை விட்டவர்கள், இயேசுவையே பின்பற்றி அவர் மீது முழு நம்பிக்கை கொண்டு கடைசி வரைக்கும் அவருக்காக வாழ்ந்தவர்கள். அவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தில் 2 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார் தன் பிதாவிடத்தில். பிதாவே, அவர்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்கிறார். அவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள், நான் உமக்கு சொந்தமானேன், அதே போல உமக்கு அவர்கள் சொந்தமாகிறார்கள் என்று சொன்னார். இதன் பொருள் என்னவென்றால், இயேசுவின் வழியாக பிதாவுக்கு நாம் சொந்தமானவர்களாக மாறுகிறோம். பிதா யார்? படைப்பாளர். இந்த முழு உலகத்தையும் இந்த அண்டவெளியையும் படைத்திருக்கிறவர். இந்த அண்டவெளி முழுவதும் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒருவரும் சேரக்கூடாத பேரொளியாக இருந்து இந்த முழு பிரபஞ்சத்தை தன் விரல் நுனியில் இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த பூமி தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நியமத்தின்படி சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் இயக்கத்தில் சின்ன மாறுதல்கள் ஏற்பட்டால் கூட மிகப்பெரிய பேரழிவுகள் இந்த பூமியில் ஏற்படும். ஆனால் அது சீராக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அது இயங்க வைக்கிறவர் பிதா. இந்த மண்ணில் உள்ள ஒவ்வொரு உயிரையும் பிழைக்க வைக்கிறவர் பிதா. இந்த அண்டவெளி முழுவதையும் இயக்கி கொண்டிருக்கிறவர் பிதா. அந்த பிதாவுக்கு நாம் சொந்தமானவர்கள். ஒரு அரசியல்வாதிக்கு சொந்தமானவர்கள் என்று சொன்னால் பெருமையாக சொல்லிக் கொள்வோம். ஒரு செல்வந்தருக்கு சொந்தக்காரர் என்றால் நாங்கள் பெருமையாக அதை சொல்லிக் கொள்கிறோம். மிகப்பெரிய தலைவர்களுக்கு சொந்தக்காரர்கள் என்றால் அதை பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், அவர் வார்த்தையை பின்பற்றுகிறவர்களும் அவரில் விசுவாசம் வைக்கிறவர்களும் நம் காண்கிறதும் காணாதுமான இந்த முழு அண்டவெளியை இயக்கி கொண்டிருக்கிற பிதாவுக்கு சொந்தமானவர்கள். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். படைப்பாளரின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் நாம் வருகிறோம். நாம் படைப்பாளரின் உறவினர்கள். இயேசு கிறிஸ்துவின் வழியாக
பாவத்தின் மூலம் பிரிந்திருந்த நாம் பிதாவோடு மீண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் மீண்டும் பிதாவோடு நம்மை இணைத்திருக்கிறது. அந்த உறவாக நாம் மாறியிருக்கிறோம். கடைசியாக 11வது வசனத்தில் பிதாவிடத்தில் அவர் வைக்கிற வேண்டுகோள், அவர்களை நீர் காத்துக்கொள்ள. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இதுதான் அவர் கொடுக்கிற பாதுகாப்பு. அவர் நம் பக்கத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. செங்கடல் கூட வழிவிடும், காற்றும் கடலும் அமைதியாகும், எந்த தடைகளும் தகரும், எந்த மதில்களும் இடியும். ஏனென்றால் இந்த முழு பிரபஞ்சத்தை இயக்குகிறவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அந்த பாதுகாப்புக்காக தான் இயேசு வேண்டிக் கொண்டார். அவர் வழியாக இந்த பாதுகாப்பு நமக்கு நிச்சயமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்த சூழ்நிலையிலும் நாம் கலங்க வேண்டாம். எந்த இடையூறுகளையும் கண்டு நாம் பயப்பட வேண்டாம். இழப்புகளோ, பிரச்சனைகளோ, பேரிடரோ, நோய் தொற்றுகளோ, இந்த முழு பிரபஞ்சத்தை இயக்குகிறவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவைகளை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. துணிந்து நடப்போம், விசுவாசித்து நடப்போம், அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்போம். இந்த விசுவாசத்தில் நாம் பலன் கொள்ள, இந்த விசுவாசத்தில் நம் வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்டு அவர் பாதையில் ஓட, பாதுகாப்புடன் இந்த உலகத்தில் வாழ தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல கர்த்தரே, இந்த பரிசுத்தமான கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர். எங்களுக்காக இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். உமது வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உம்மையே நம்பி வாழ்கிறவர்களுக்கு நீரே அடைக்கலம் ஆண்டவரே. நாங்கள் வேறு யாரையும் நம்பி இல்லை, இந்த உலகத்தை நம்பி இல்லை, செல்வத்தை நம்பி இல்லை, செல்வாக்கை நம்பி இல்லை. நம்பி பல நேரங்களில் நாங்கள் மோசம் போயிருக்கிறோம். ஆனால் தேவனே, நீர் எங்களை மோசம் போக விடமாட்டீர். சிங்க குட்டிகள் தாட்சியிருந்து பற்றி கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று குறைவில்லாமல் எங்களை காத்துக்கொள்வீர். அந்த நம்பிக்கையில் பலப்படுகிறோம், அந்த நம்பிக்கையில் உறுதி கொள்கிறோம், உண்மையே பற்றி பிடித்துக் கொள்கிறோம். இந்த விசுவாசத்தோடு ஓடுகிற அனைவரையும் ஆசீர்வதியும். நான் இந்த உலகத்துக்காக அல்ல, என்னை விசுவாசிக்கிறேன், என் வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று இயேசு ஆண்டவர் எங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். அந்த வேண்டுதலை கேட்டு எங்களை காத்துள்ளும் ஆண்டவர். எங்கள் ஜெபங்கள் அல்ல, எங்களுக்காக வேண்டுகிற பிதாவின் ஜெபத்தை, எங்களுக்காக வேண்டுகிற இயேசு ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு எங்களை ரட்சித்தருளும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்கள் உறவுகளை ஆசீர்வதியும், எங்கள் திருச்சபைகளை ஆசீர்வதியும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இந்த முழு உலகம் உமது கரத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். அன்பிலே பெருகுகிற உலகமாக நாங்கள் மாற கிருபை செய்யும். உமது கட்டளைகளை கை கொண்டு விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்கிற வசனத்தின்படி பிழைத்திருக்க நீர் உதவி செய்யும். கேட்க மறந்த அனைத்தும் தந்துள்ளோம். துன்புறுகிற, உணவுக்காக கூட போராடி கொண்டிருக்கிற, வறுமையில் வாடுகிற, தனிமையில் இருக்கிற, கண்களில் எதிர்பார்ப்புகளோடும் ஏக்கங்களோடும் காத்திருக்கிற எல்லா எளிமையான மக்களையும் தேவன் கண்ணோக்கும். அவர்களுக்கான உதவிகள் அவர்களுக்கு சென்று சேர சூழ்நிலைகளை உருவாக்கும். இந்த முழு உலகம் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பாராட்டு. இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம் இடத்தில் ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.